பெய்யுது. உரிமையாம் என்பதறிந்தோம். பாருக்குள்ளே நல்ல நாடா எங்கள் பாரத திருநாட்டின் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்ற பெருமிதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் எமது காசிகா 9ஆம் அணியில் இன்று துணைவியார் திருமதி சீதா அவர்களே இப்ப சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்து வாழ்த்துறை பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது அணியில் மதிப்பிற்குரிய தளவாய் ஐயா அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பூந்தொட்டு கொடுத்து வரவேற்க நமது அணியின் துணை தலைவாய் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்து வாழ்த்துறை பரிசுகள் மற்றும் நாட்டுப்பண் இசைக்கப்படும் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று அமைதியாக கொடிக்கு மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அணிவகுப்பு தலைவர் திரு கோடபாண்டியன் அவர்கள், ஆய்வாளர் வான்தந்தி குழுமம் அவர்கள் தளவாய் ஐயா அவர்களிடம் அணிவகுப்பின் அறிக்கையை தெரிவிக்க விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வேர்க்கையுள் எல்லாம் தலை எல்லாம் அண்ணல் காந்தி அடங்க மறுத்த மருது பாண்டியர் அலுவலர்கள் முப்படை பிரிவின் தலைமை பொறுப்பேற்று அலங்கார காவல்துறை வண்ணக்கொடி அணிவகுப்பு ராகவேந்திரா சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இதோ அனைவரும் எழுந்து நின்று கொடிக்கு மரியாதை செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை சகோதர சகோதரிகள் மற்றும் காவல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய காலை வணக்கம். ஐயன் வள்ளுவனின் சொல், பெரியாரை பேணாத சிறியாருக்கு அத்தும் அறியார் மற்றேறுபவன். பொருள், சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தலைவர்களின்
தியாகத்தை நாம் என்றும் மதிக்க வேண்டும் என்பதாகும். இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு இந்தியராக நம் தாய்மண்ணின் 79வது சுதந்திர தினத்தை பெருமையுடனும் நன்றியுடனும் தேசப்பற்று நிரம்பிய இதயத்துடன் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்களின் தியாகத்தை காற்றில் உணர்த்தும் நாளில் இந்த புனிதமான தமிழ் நிலத்தில் தமிழனாய் பிறந்து இந்தியனாய் வாழும் பெருமையை நாம் இதயத்தில் பொங்க செய்கிறோம். சுதந்திரம் சூரியனாய் உதித்த தியாகத்தின் வெற்றி, சங்கிலியை கிழித்த நம் முன்னோர்களின் நம்பிக்கையின் சின்னம். கைதிகள் அல்ல நம் பாட்டன்கள், கைப்பிடித்து போராடிய தியாகிகள், குடிக்க வேண்டாம் என்று சொல்லாமல் தூக்கை தழுவிய வீர வீரர்கள், சங்கடம் வந்தால் பின் நகராத சக்தி எனும் நம்பிக்கையுடன் நின்றார்கள். அவர்களால் இன்று நாம் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் என்பது வெறும் சொல்லல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு அடையாளம், ஒரு அடிமை முறிந்த உணர்ச்சி. இதனை அடைய எவ்வளவோ நபர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை அர்ப்பணித்துள்ளனர். அடிமைத்தனத்தின் இருட்டை பிளந்து விடுதலையின் ஒளியை ஏந்திய நம் முன்னோர்கள் நினைவில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பெருமை திரு ஆர்.வி. அனந்தகிருஷ்ணன் மற்றும் தியாகி சாவடி கூத்தனையனார் பிள்ளை அவர்களும் ஒருவர். ஆர்.வி. அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 1916ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்று பிறந்தவர். பள்ளி பருவத்திலேயே கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் களம் கண்டவர். பின்னர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று வேலூர், பெல்லாரி, அலிப்பூர் சிறைகளில் அடைக்கப்பட்டு கொடுமைகளை அனுபவித்தார். குடும்பம் வறுமையில் இருந்த போதும் போராட்ட பாதையை விட்டு விலகவில்லை. சுதந்திரத்துக்கு பின் திருநெல்வேலி சுதந்திர போராட்ட வீரர்களின் தலைவராக இருந்து வழிநடத்தினார். முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் பென்ஷன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்களால் செம்பு பட்டயம், முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்களால் கேடயம் ஆகியவற்றால் கௌரவிக்கப்பட்டார்கள். அவரது காலத்தில் நிகழ்ந்த ஒரு சிறப்பு வரலாறு, மகாத்மா காந்தி அவர்கள் தியாகி கூத்தனையனார் பிள்ளை அவர்கள் இல்லம் நெல்லையில் 3 நாட்கள் தங்கிய சம்பவம். 1934 ஜனவரி 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் காந்தியடிகள் அண்ணல் புனித யாத்திரை நிகழ்ச்சிக்காக நெல்லைக்கு வந்தபோது சாவடி கூத்தனையனார் பிள்ளையின் இல்லத்தில் தங்கினார்கள். அவர்களுக்காக ஒரே நாளில் கருங்கல் படுக்கை அமைக்கப்பட்டு அன்பும் பாசமும் நிறைந்த விருந்தோம்பல் வழங்கப்பட்டது. காந்தியடிகள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டது போல் எங்கும் சாப்பிட்டதில்லை என பாராட்டி மணல் கடிதத்தை பரிசாக வழங்கினார்கள். இன்றும் அந்த கருங்கல் படுக்கை நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தினை எடுத்து கூறுகிறது. சுதந்திரம் என்பது போராட்டத்தின் பலன் மட்டுமல்ல, அது மக்கள் ஒற்றுமையும் தியாகமும் கலந்து வந்த பயணம். இன்று நமது காவல்துறையில் பணியாற்றுகிறோம். அந்த மாமனிதர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நாம் நேர்மை, கடமை, தன்னலமின்மை ஆகியவற்றோடு பணியாற்ற வேண்டும். நாட்டின் ஒற்றுமை, சட்டம், சமாதானம், மக்கள் பாதுகாப்பு இவை நம் வாழ்நாள் உறுதிமொழியாக்க வேண்டும். இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், நமது உரிமைகளை பயன்படுத்துகிறோம், நம் நாட்டை வளர்க்கிறோம். இவையெல்லாம் அவர்கள் தியாகத்தின் பரிசு. கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு எல்லாம் வளர்ந்து வந்துள்ளன. பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மிகவும் அருமையாக முன்னேறி வருகிறார்கள். இந்தியா இன்று அறிவுசார் ஆற்றல், ஐடி வளர்ச்சி, விஞ்ஞான முன்னேற்றத்தில் உலக நாடுகளிடம் போட்டி போடுகிறது. இவையெல்லாம் நமக்கு சுதந்திரம் வழங்கிய வெற்றிகளில் என்றே நான் பார்க்கிறேன். நமது சுதந்திர போராட்ட தியாக வீரர்கள் கனவு கண்ட இந்தியா ஊழலற்ற, வன்முறையற்ற, ஒற்றுமை நிறைந்த நாடாக உருவாக நாம் அனைவரும் பங்கு எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். சுதந்திர தின விழா சிறப்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய தலைவை ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கரவொலியுடன் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
திரு சாவடி நமச்சிவாயம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தியாகி திரு ஆர்.வி. அனந்தகிருஷ்ணன் அவர்களின் துணைவியார் திருமதி சீதா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கரவொலியுடன் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வயது மூப்பு காரணமாக இருந்தாலும் நாம் அழைக்கும் நேரமெல்லாம் நமது அணிக்கை வந்து சிறப்பிக்க திருமதி சீதா அவர்களுக்கு எங்கள் அணியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நமது அணியின் சுதந்திர தின விழாவினை சிறப்பித்தமையை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். தாமிரபரணி ரோட்டரி கிளப் வருங்கால மாவட்ட ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். காந்தி கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய சுதந்திர தின விழாவிலே பிறந்த காரணத்தினால் தன்னுடைய பெயரை காந்தி என வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க தளவாய் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கரவழியுடன் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் திரு ஆறுமுக பாண்டியன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நமது தளவாய் ஐயா அவர்கள். தாமிரபரணி ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் திரு ஆறுமுக பாண்டியன் அவர்களுக்கு தளவாய் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கரவழியுடன் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி கிளப் தற்போதைய தலைவர் திரு துரை அவர்களுக்கு தலைவர் திரு துரை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாமிரபரணி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் திரு துரை அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சுதந்திர தின விழாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தியாகிகளின் குடும்ப உறுப்பினர் சாவடி KTK திரு ஐயப்பன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்க தளவாய் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தியாகிகளின் குடும்ப உறுப்பினர் சாவடி திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்க தளவாய் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கரவொலியுடன் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தியாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் ஜாக்கி ஜான் பிட்ரு என்ன செய்யும் அது பின்னாடி தெரியும்.